Okay. Uh, That. ஹாய் ஆல். மைசெல்ஃப் பால்கண்ணன். நான் சொந்த ஊர் திருநெல்வேலி. ஸோ நான் யூஜி வந்துட்டு இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் ஆர்லாமின்ற ஒரு ஊரில் தான் படித்தேன். ஸோ 2019 பாஸ் அவுட். அப்புறம் நான் என்னோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஐடி டொமைன் தான், சிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். ஸோ நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டர்ன்ஷிப்பு அப்படிங்கும்போது 2019 வந்து எனக்கு ரொம்ப சேலரி கம்மி நம்ம இன்டர்ன்ஷிப் உள்ள போகும்போது. ஸோ பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப கம்மியா இருக்கும், என்னால சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அதனால நான் இங்க நெட்வொர்க் டொமைன்ல சேஞ்ச் ஆனேன், ஐஎஸ்பியில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து 2019 இருந்து நான் இப்போ 6 இயர்ஸா நான் ஐஎஸ்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா என்னோட கெரியர் growth ஆச்சான்னு கேட்டா இல்ல. இன்னுமே வந்துட்டு நான் பேசிக் சேலரி மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது பேசிக் சேலரி தான் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு அந்த மாதிரி தான் ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ அவேர்னஸ் இல்லை எனக்கு, அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ ஒரு டைம்ல யோசிக்கும் போது இதை விட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த நெட்வொர்க் ட்ரைனர்ஸ்ன்ற ஒரு ஐடியா வந்தது. உள்ள வந்து அதை நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் மென்டார்ட்ட. அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலில் போகலாம் அப்படின்னு. எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் ஹேண்டில் பண்ணி இப்போ நான் வந்து அதுக்கு எடுத்துக்கிட்டேன். சாம் சார் சூப்பரா சொல்லி கொடுத்தாரு. உண்மையிலேயே awesome. எனக்கு வந்துட்டு நான் அது ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ரா டவர் பேஸ் தான் ஒர்க் பண்ணேன். அது என்னன்னு கூட தெரியாம ஒரு இது இல்லாம சாம்சங் கத்துனதுக்கு அப்புறம் அது நம்ம இவ்வளவு தூரம் இதுதான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி எனக்கு இப்பதான் வந்துச்சு. ஸோ நான் நீ இன்டர்வியூ போறதா சரி இல்ல இன்டர்வியூ செலக்ட் ஆகி ஒரு கம்பெனிக்குள்ள என்ட்ரு ஆனாலும் ஈஸியா வந்துட்டு என்னால நான் ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு சாம்சங். ஸோ தட்ஸ் ஆல் சார், இதுதான் என்னோட. Okay. Super. Super. Thanks.